ஒரு ஓமையை அவர்களுக்கு சொல்லி கொடுனார். இதுல இருந்து கர்த்தர் பேசுவார். ரொம்ப வசனம் எல்லாம் படிக்காண்டாம், அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இயேசு ஒரு மனுஷன்ட்ட சொன்னாரு, ஒரு வயலில் விதைக்க போகும்போது, படிக்கிறீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருந்து நீங்க 18ஆம் வசனம் முடிய நீங்க படிச்சீங்கன்னா இந்த ஓமையை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கு. படிங்க பார்க்கட்டும். 5ஆம் வசனம். ஆ 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 அந்த வார்த்தையை மட்டும் படிங்கம்மா. நீங்க படிங்கம்மா. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது. 100 பலன் கொடுத்தது. இந்த முதல் நாள் கூட்டத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், வந்திருக்கிற தேவ மக்களுக்கு, ஊழியர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் 100 பலன் கொடுப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபை இனிமேல் 100 பலன் கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அதுக்கு தான் இந்த முதல் நாள் கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய பிரசங்கத்தையே மாற்றிருப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். 100 பலன் கொடுப்பார். பக்கத்தில் உள்ள அக்காட்ட சொல்லுங்க, 100 பலன் கொடுக்கும். 3 நாள் கூட்டத்துக்கு வந்துடணும் நீ. அல்லேலூயா. 3 நாள் கூட்டத்துக்கு என்ன செய்யணும்? நாளைக்கு வேற ஆட்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க. அதனால நீங்க பக்கத்தில் உள்ள ஆட்டெல்லாம் அங்கே கூட்டம் நடக்குதுக்கா, அங்கே போனா 100 ஆசீர்வதிக்கப்படும். நேற்று பிரசங்கம் கேட்டேன். அல்லேலூயா. அதனால நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்களையும் அழைச்சிட்டு வாங்க. உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 6வது மாதம், ஒரு வருஷத்தினுடைய நடுப்பகுதியில் வந்திருக்கிறோம். அதுலேயும் பாருங்க, ஒரு மாதத்தினுடைய அந்த 15ஆம் தேதி வந்துட்டோம். பாதிக்குள்ள வந்துட்டோம். இனி ஒரு 15 நாள் தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இனிமேல் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு நம்ம ஊழியத்தில். அழுத கண்ணீருக்கு ஒரு நாளும் ஆண்டவர் கேட்கவில்லை என்று சொல்ல வேண்டாம். கண்ணீரை நிச்சயமாய் அவர் கேட்டிருக்கிறார். 100 கர்த்தர் பலன் தருவாராக. அல்லேலூயா. சரி, என்ன இருங்க. அப்போ அந்த மனுஷன் விதைக்க புறப்பட்டாம்னு எழுதிருக்கு. எங்க புறப்பட்டாமா? என்கிட்ட நீங்க பேசணுமா? எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். 100 பலன் கொடுக்க விதைக்க புறப்பட்டான். இப்போ விதைக்க புறப்பட்ட ஒரு ஆளு, விதை ஒரு ஆளு, வயல் ஒரு ஆளு. இப்ப 3 ஒண்ணா இருக்கு. விதைக்கிறதுக்கு விதைக்கிற மனுஷனும் போகணும், விதைக்கிறதுக்கு நிலமும் வேணும், விதைய போடுறதுக்கு அந்த இடத்துல விதையும் வேணும். எத்தனை வேணும்? 3 ஒண்ணு வேணும். ஒரு நிலம் 100 வகையான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா 3 ஆட்கள் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3 இருந்தா ஒரு மனுஷன் வாழ முடியும். அப்போ ஒரு மனுஷன் அதை விதைக்க போறான். இப்போ விதைக்கிற ஆள் யாரு? இயேசு விதைக்கிறார். இயேசு என்ன செய்யறாரு? விதைக்கிறார். இயேசு எதை விதைக்கிறாரு? அவருடைய வசனத்தை விதைக்கிறார். நிலம் யாரு? நீங்களும் நான் தான் அவருடைய நிலம். பிரைஸ் தி லார்ட். நிலம் யாருங்க? நம்ம தான் நிலம். நம்ம தாங்க நிலம். நீங்க அந்த நிலத்தில் வசனமாகிய அந்த விதை விழுந்துட்டுனா 100 பலன் கொடுக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 100 கொடுக்கணும்னா விதைக்கிற ஆள் விதைக்கும். ஆமென். வசனத்தை விதைக்கிறார்.
இயேசு 3.5 ஆண்டு காலத்தில் பல இடத்துல பிரசங்கம் பண்ணினார், ஓமையாகவும் ஓமானத்தாகவும். ஆமென். அதனால இயேசு பிரசங்கம் என்ன செய்தாருன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. யோவான் சாரங்க சொன்ன, விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு உங்களை தப்பித்துக் கொள்ள வழி செய்தவன் யார்? அப்படி இயேசு பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கம் பண்ணி முடியும் போதெல்லாம் ஜனங்களை சும்மா விடல, நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. காலையில கூட்டத்துக்கு வந்த ஆள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாப்பாடு தந்தாங்களா பாஸ்டர்? அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதனால தூங்கிறாதங்க. என்னம்மா 9 மணிக்கெல்லாம் முடிச்சு உங்களை விட்டுடலாம், டைம் சொன்னது போல இருக்கும். தோத்திரம் சொல்லுங்க. நீ 9 மணியை தாண்டோம்னா நீங்கள் எந்திரிச்சிருங்க, நான் முடிச்சிருவோம் உடனே. எவ்வளோ பிரசங்கனாலும் ஐயா கையில் கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. விதைக்க புறப்பட்டான். விதைக்க போனவன் விதையானது எங்க விழுந்ததா? முதலாவது வழி அருகே விழுந்தது. வழி அருகே விழுந்த விதை எப்படியே இருந்ததுன்னு உங்ககிட்ட பைபிள் இருக்கு, நீங்க படிச்சா தெரியும். 2வது விதை எங்க விழுந்துச்சா? கற்பாறையின் மேல விழுந்துச்சு. 3வது விதை எங்க விழுந்து? முள்ளுகளுக்குள்ள விழுந்து. 4வது விதை எங்க விழுந்து? நல்ல நிலத்துல விழுந்து. அல்லேலூயா. பிரசங்கிக்கிற ஆளை குறை சொல்லக்கூடாது, வேத வசனத்தை குறை சொல்லக்கூடாது. நிலை எப்படி? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விதைக்க புறப்பட்டாங்க, நல்லதான் விதைக்க புறப்பட்டான். இப்போ நான் அப்படி வரும்போது இந்த இந்த ஊரை விட்டு அப்படி போனால் அந்த தாளாக்குடி பக்கத்தெல்லாம் வயலெல்லாம் டிராக்டர் நிப்பாட்டி விட்டுருக்காங்க. எதுக்கு? உழுது சும்மா கொண்டு நெல்லை கொண்டு விதைக்க மாட்டாங்க, நாத்தை கொண்டு நட மாட்டாங்க. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த வயலை சுற்றிலும் வெட்டிடுவாங்க. அதில் ஒரு வரப்பு மாதிரி இருக்கும். அந்த வயலை சுற்றிலும் அவங்க இதை மாதிரி வரப்பு இருக்கும். இந்த வரப்பை ஒரு ஆளை விட்டு வெட்டுவாங்க. வெட்டி போட்டுக்கிட்டு அதுக்கு பிற்பாடு உழுவாங்க. உழுத உடனே விதைக்க மாட்டாங்க, உழுத உடனே நட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இப்ப 4 மாசமும் அது தரிசு நிலமாய், புல்லுகள் நிறைந்ததாய், செடிகள் நிறைந்ததாய் அந்த நிலை இருக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த நிலத்துக்குள்ள போய் ஒரு மனுஷன் விதைக்கவே மாட்டான். அப்படி விதைப்பானால் அவன் முட்டாள் என்று சொல்ல முடியும். என்ன செய்கிறான் விதைக்கிறவன்? அதை பண்படுத்துகிறான். அந்த டிராக்டர் அடிச்சு, அந்த டிராக்டர் உள்ள அந்த கீழே இருக்கிற மண் மேலே வந்து அந்த புல்லெல்லாம் இருந்து அது கொஞ்ச நாள் ஆன உடனே அது அழுகிரும். இப்போ அழுகின உடனே அவன் நடுறதில்லை. புரியுதா உங்களுக்கு? நடுகிறது உடனே அவன் நடுறதில்லை, அதை மறுபடியும் உழுகிறான். அதை மறுபடியும் அந்த ஏர் கட்டி அதை சமநிரப்பாகிறான். அதை ஆக்கிக்கிட்டு அதுக்கு மேலே உரம் போடுறான். அதுக்கு பிற்பாடு தான் தன்னுடைய மடிகளை அங்கே விதைக்கிறான். அல்லேலூயா. அந்த விதைக்கிற விதையானது வரப்புலையும் விழும். புரியலையா? பக்கத்து வயலையும் விழும், வயலுக்குள்ளையும் விழும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவன் விதைக்க போகும்போது சில விதைகள் எங்க இருந்ததா? எங்க இருந்ததுமா? வழி அருக, கற்பாறையில, முள்ளுகளுக்குள்ள இந்த விதைகள் இருந்தது என்று அவர் சொல்லிக்கிட்டு, அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி சொல்லிக்கிட்டு அவர் 11வது வசனத்தில் இந்த காரியத்தை சொல்லிட்டு சொல்றார். படிங்க 11ஆம் வசனத்தை. இந்த ஓமையின் கருத்தாவது விதை. பாருங்க, இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். விதை என்னதுன்னால் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். விதைன்னா என்னம்மா? வசனம். இயேசு பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு நாள் இந்த பிரசங்கத்தை போன மாதம் பண்ணிட்டு என் சபையில் சொன்னேன், இந்த சசியினுடைய உயிர் பிரிகிறது வரை வசனத்தை பேசிக்கொண்டே இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அதுக்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்.
அதுக்குத்தான் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். என் உயிர் மூச்சு போகிறது வரை போகிற இடமெல்லாம் இயேசுவை பற்றி வசனத்தை பேசுவேன். என் குடும்ப சாம்ராஜ்யத்தை பற்றி பேச வரல. என்னுடைய அப்பா இப்படி இருந்தார், எங்க அம்மா இப்படி இருந்தா, என் மனைவி என் பிள்ளைகளை பற்றி பேச வரல. அல்லேலூயா. பலர் மேடையில் ஏறி பாஸ்டர் மாதிரி பேசுறது அவங்க குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவங்க செய்ததையும். அதுக்கு நீ அழைக்கப்படவே இல்லை. அதுக்கு நம்ம அழைக்கப்படவே இல்லை. நம்ம அழைக்கப்பட்டது நம்முடைய பரலோகத்தின் தேவனுடைய வசனத்தை பேச அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த மாதம் மதுரையில் ஒரு ஊழியர் மீட்டிங்ல பேசினேன். அப்ப பேசி முடிச்ச உடனே என்னை கூட்டிட்டு போய் அந்த பாஸ்ட் வீட்டுக்கு கூட்டு போனாங்க. கூட்டு போய் என்னை சாப்பாடு தரக்கு என்னை அவர் காரில் கூட்டிட்டு போனாரு. அப்போ அவர் சொன்னார், நான் இப்போ ஒரு 2 வருஷமாக மீட்டிங் நடத்துகிறேன். ஒரு 50 பேர் வருவாங்க பாஸ்டர். ஆனால் நான் என்னைக்காவது நினைப்பேன், பரலோகத்தை பற்றி யாராவது பேச மாட்டாங்களா இந்த ஊழியர் கூட்டத்தில் நினச்சா. ஒரு ஆளும் பரலோகத்தை பற்றி பேசுறது இல்லை. ஆனால் நான் என் மன விருப்பத்தை இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிடுறீங்க. தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொன்னார், 2000 ரூபாய் காணிக்க கொடுப்பேன். ஒவ்வொரு ஊழியரையும் கூப்பிட்டு ஊழியக்கார மீட்டுக்கு பிரசங்கம் பண்ண 2000 ரூபாய் கொடுப்பேன். ஆனா என் மனைவி உங்களுக்கு 4000 ரூபாய் தூக்கி வச்சிருக்கு. ஆமென். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஓமையினுடைய அர்த்தம் என்ன? அது என்ன சொல்லுகிறாரு? தேவனுடைய வார்த்தை இருக்குல்ல, வார்த்தை, அந்த வார்த்தையை பற்றி தான் நம்மளை பேசணும். நம்ம உலகத்தை பற்றியே பேசுகிறோம். வேதம் சொல்லுது, மத்தேயு 6:33 5:33 முதல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் 6:33 இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கப்படும். நம்ம பேசுறது எல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பேசுறோம்னா, இன்மைக்குரியவைகளே பேசுறோம், இன்மைக்குரிய காரியங்களே பேசுறோம். அவர் சொல்லுகிறாரு, காலையில் எழும்பி எங்க சர்ச்சில் 4:30 பாட்டு போடுவேன். ஒரு காணை வச்சிருந்தேன், களத்தை சொல்லிட்டாங்க. வெளியில் பாக்ஸ் வச்சிருக்கிறேன், அது கொஞ்சம் தூரம் கேட்குற ரோட்டில். அப்போ எனக்கு என்னென்னா 5 மணிக்கு பாட்டு போட்டேன். அப்போ என்னை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, எஸ்பிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, நீங்கள் இந்த ஒரு ஆள் எங்கள் காலில் பாட்டு போடுறாரு, அது எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுக்கெல்லாம் தூங்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கான்னு. அப்போ அங்கே இருந்து இன்கோரி ஆரல் வாய்மொழிக்கு வந்து ஆரல் வாய்மொழி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே தட்டில் இருந்து ஒரு ஆள் சொன்னார், சார் வாங்க உட்காருங்க, பாஸ்டர் ஐயாவா? ஆமாண்ணே. நீங்கள் என்ன ரொம்ப மக்களை போட்டு கஷ்டப்படுத்தலாம் 4:30 மணிக்குன்னு. நான் சொன்னேன், பாதி பேர் 2-3 பேர் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். ஆனால் 198 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் அந்த ஐயா பாட்டு போட்டாலும் எழும்பி வேலைக்கு போகிறோம்னி. இப்போ அந்த 98 பேர் உங்கள்கிட்ட பெட்டிஷன் தரல, ஆனால் வேண்டாம ஒரு வந்து அவங்களுக்கு பெட்டிஷன் எழுதியிருக்கான். அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னார், நானும் நேற்று இந்த பெட்டிஷனை பார்த்துட்டு உங்கள் சர்ச்சு முன்னால் வந்து நின்னேன். எங்கள் சர்ச்சு முன்னால் ஒரு மீன் சந்தை இருக்குது, அங்கே நின்னேன். நீங்கள் அருமையான ஒரு ஜெபம் பண்ணீங்களே, அந்த ஜெபத்திலே மயங்கிட்டேன் பாஸ்டர். நீங்கள் போங்க, நான் செம்மையாக நான் எஸ்பிக்கு எழுதி விட்டுறேன்னார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். விதைக்கிறவன் புறப்படுகிறான். ஒரு ஓமையை சொல்லுகிறார், வசனம். அந்த வசனத்தின் வேதம் சொல்லுகிறது, 119 சங்கீதத்தை படிச்சிங்கன்னா வசனத்தை, வேதத்தை, வசனத்தை அப்படியே அந்த 119 சங்கீதத்தில் அப்படியே எழுதியிருக்கும். வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சங்கீதம் 1 சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் கனி தந்து இலை உதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். அல்லேலூயா. இதெல்லாம் செய்தால் தான் 1 பிரசங்க, 100 ஆசீர்வாதம் வரும். நான் சொல்லிட்டு போன ஒன்று வராது, பேச்சில் அல்ல, பிராக்டிக்கல்ல கொண்டு வரணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப 100 விதை. அப்ப ஆசீர்வாதம் வேணும். நம்ம அதைத்தான் நம்புகிறோம்.
நம்ம விரும்புகிறோம். இப்போ வழி அருகே அப்படின்னா யாரு தெரியுமாங்க? இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறத இந்த தெருவில் கேட்டுட்டு போகிறவெல்லாம் வழி அருகே போகிற ஆள். தோத்திரம் சொல்லுங்க. அப்போ இந்த பிரசங்கத்தை அதில் நின்று கேட்டு போவான். இவன் போய் ஆமேன் அந்த இந்த இறைச்சிக்கோளை பஸ் ஸ்டாண்டிட்ட போகும்போது இந்த வசனம் மறந்துடும், இந்த வார்த்தை மறந்துடும். இந்த வார்த்தை அவனுடைய இருதயத்தில் இருக்காது. எனக்கு தெரியும், இங்க பாடுற பாட்டை ஒருவேளை ரசிக்கலாம். அவன் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல அந்த பாட்டை கேட்டிருப்பான். அந்த பாட்டு கொஞ்ச நேரம் இருக்கும், ஆனா கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த பாட்டு அவனுடைய வாயில வராது. இவன் யாருன்னா வழி அருகே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படித்தான் சில விசுவாச குடும்பங்களும் பிள்ளைகளும் இருக்கும். ஏதோ வசனத்தை கேட்கிறேன் சார், ஏதோ வசனத்தை கேட்கிறேன், அந்த வசனத்தை போன வாரம் உங்க ஐயா என்ன பிரசங்கம் கேட்டார்னா அவர் ஏதாவது சொல்லுவார், கேட்போம், போயிட்டே இருப்போம். மாடு தெரியுமாம்மா? மாடு நம்ம எல்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் சாப்பிட்ருவோம். அந்தால சாயங்காலம் சாப்பிடுவோம், அந்தால சாயங்காலம் அந்த நைட்டு மத்தியானம் சாப்பிடுவோம். நைட்டு மாடு 8 மணிக்கு அவுத்து விட்டா சாயங்காலம் 5 மணி வேற மேய்ஞ்சிக்கிட்டு மாறி அது என்ன செய்யும்னா அது வாமிட் எடுக்கும். நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். புரோட்டா தின்னுட்டு வாமிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு நாளைக்கு சாப்பிட்டுலாம்னு சொல்லுவோமா? அப்படி யாரும் செய்கிறது இல்லை, யாரும் செய்ய மாட்டோம். மாடு என்ன செய்யணும்னா தன்னுடைய இந்த வயிற்றை இப்படி ஆக்கி அது வாயில கொண்டு வர அசை போடும். என்ன செய்யும்? பகல் பூரா மேஞ்சிருக்கும், அது அசை போடும். நேற்றுக்கிழமை நம்ம ஐயா என்ன பேசுறார், அத வாசல் படியோட விட்டுட்டு போகக்கூடாது. வசனம் விதைக்கப்படுகிறது. அல்லேலூயா. வசனம் யாருக்கு விதைக்கப்படுகிறது? நல்ல நிலத்தில் இருக்கிற அந்த விதையானது முளைச்சி அது நூறத்தனையாய் கனி தருமணியாங்க அவர் விதைச்சுக்கிட்டு இருக்கார். தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. இவ்வளவு வயசாயிட்டு பல்லு போச்சு, இனி கொஞ்ச காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஆண்டவருக்காக இந்த பட்டணத்தில் இந்த பகுதியில் உள்ள ஜனங்களை அந்த சொர்க்கராஜ்யத்திற்கு, அந்த மகா கைலாசமாகிய அந்த இடத்திற்கு ஒருவேளை கொஞ்சம் வேறையாவது கூட்டிட்டு போமாண்டேனா சொல்லி பிரயாசம். அல்லேலூயா. பேருக்காய்யா, புகழுக்காய்யா கூட்டம் நடத்துறது, செலவு பண்றது. ஒரு அருமையான எத்தனை ஃபேன் ஓடுது பாருங்க, ஏசி மாதிரி இருக்கு. ஆமென். எப்படியாவது கொஞ்சம் வேற தேவ ராஜ்யத்திற்கு கொண்டு போக மாட்டேனா, என்னை அழைத்தவர் இந்த இடத்துல கொண்டு நிப்பாட்டி இருக்கிறாரே என்று சொல்லி வைராக்கியத்தோடு இந்த இடத்துல விதைச்சு கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ வழி அருகே போகப்பட்ட விதையானது எப்படி இருக்குன்னா இப்படி கேட்டுக்கிட்டு போயிருவாங்க. எப்படி போயிருவாங்க அம்மா? இப்படி பிரசங்கத்தை கேட்பாங்க, இப்படியா போயிருவாங்க. ரெண்டாவது எதுல விழுந்துன்னு சொல்லியிருக்கு? கற்பாறையின் மேல. அல்லேலூயா சொல்லுங்க. கை தட்டுவாங்க, பாட்டு படிப்பாங்க, பிரசங்கம் பண்ணும்போது ஆமேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. தோத்திரம் சொல்லுங்க. பிரசங்கத்தை கவனமா கேட்பாங்க. கற்பாறை மாதிரி இருதயம். எப்படி இருதயம்? கற்பாறையின் மேல இருதயம். நீங்க ரோட்ல நடந்து போகும்போது 2 நெல்லு விதையை இங்க போட்டுட்டு போங்க, 2 நெல்லு விதைய அந்த போற வழியில போட்டு போங்க. சொல்றேன், 7 நாள் கழிச்சு அந்த நெல்லு விதை முளைச்சிருக்கும், இந்த நெல்லு விதை இதிலே கிடக்கும். ஏன் அப்படி கிடக்கும்? இந்த இடம் உழப்படல, இந்த இடம் மார்பல் போட்டிருக்கு. இது அது முளைக்கக்கூடிய தன்மை, வேறு விடுகிற தன்மை இந்த இடத்துக்கு இல்ல, அந்த சகதிக்கு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கற்பாறையின் மேல பாட்டு பாடுவாங்க, சபைக்கு வருவாங்க, காணிக்க கொடுப்பாங்க. ஆனா வசனம் என்ன செய்வதில்லை? கிரியை செய்வதில்லை, உள்ள போகிறதில்லை. உள்ள போமாண்டுக்கு கற்பாறையான இருதயம் விட்டுட்டு வெளியே வர முடியல. சில காரியங்களை விட்டுட்டு இன்னும் ஆண்டவர் பக்கம் வர முடியல. சில காரியத்தை ஆண்டவருக்காக ஒரு நாள் விட்டோம், இப்ப விட முடியல. அது நம்மளை பின்தொடர்ந்தே வருது. ஆமென். அல்லேலூயா. காரணம் என்னன்னா வசன கற்பாறையில் விழுந்திருக்கு.
நான் சொல்கிறோம்ல, கற்பாறையில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? சபைக்கு வருவாங்க, பாட்டு படிப்பாங்க, பிரசங்கம் கேட்பாங்க, சகலமும் செய்வாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? கற்பாறையை போல இருப்பாங்க. வேதம் சொல்லுது, என் கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றும்னு சொல்லுகிறார். என் இருதயம் உடைக்கப்படட்டும், என் இருதயம் நூறத்தனையாய் பலன் கொடுக்கட்டும். ஆசீர்வாதத்துக்கு மட்டும் ஆண்டவரேன்னு சொல்றதை காட்டிலும் உங்க இருதயத்தை இந்த கால வேளையில ஆண்டவருக்கு நேராய் திருப்பி உடைக்கப்படணும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை இயேசுவிட்ட கொடுக்கணும். அதான் அவர் சொல்கிறாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறானா, கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். வேதத்தில் இருதயத்தை குறித்து பல வசனங்களை உங்களுக்கு நான் இப்ப சொல்ல முடியும். மகா கேடும் திருக்குமான இருதயம். இருதயத்தை கண்டுபிடிப்பவன் யார்? இந்த காலை வேளையில மாலை வேளையில நம்ம எப்படி உள்ள நிலத்தில் நம்முடைய விதை விழுந்திருக்குது வேற. இருதயம் இன்னும் கற்பாறையை போல இருக்கா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்த பக்கம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஒரு சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நீங்க சத்தமா அப்படி சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு காப்பி தந்த மாதிரி இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த கற்பாறை போல இருதயம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. எவ்வளவு விதைச்சாலும், எவ்வளவு அந்த மனுஷன் விதைச்சாலும் அது என்ன செய்ய மாட்டுக்கு? நூறத்தனையாய் பலன் கொடுக்க மாட்டுக்கு. நான் பெந்தேகோஸ்து கூட்டத்துக்கு வந்து இத்தனை நாளாச்சு, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு இத்தனை நாளாச்சு, நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை நாளாச்சு, நான் ஞானஸ்நானம் எடுத்து இத்தனை நாளாச்சு, நான் கர்த்தருடைய பந்தியில சேர்ந்து இவ்வளவு நாளாச்சு. ஆனா என் வீட்டுல தரிக்கிற மாறல, என் வீட்டுல கஷ்டம் மாறல. எவ்வளவு நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வார, இருதயம் பாறை உடையலையே. அப்போ என்னுடைய நண்பர் ஒரு ஆள் நாகர்கோவில் இருக்கார், ஹைகோர்ட் லாயர், பிஜேபியுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவருடைய தம்பி. அவர் நாகர்கோவில் இருக்கார், ரொம்ப டியர் ஃப்ரெண்டு. அப்போ அவருக்கு ஒரு நாள் வயிறு வலினி ஆஸ்பத்திரி திருவனந்தபுரத்துக்கு, பாஸ்டர் நீங்கள் என் கூட சும்மா வாங்க, ஒரு செக்கப் பண்ணிட்டு வரோம்னா. அங்கே போனால் அவருக்கு கிட்னியில் ஸ்டோன், கல், இவ்வளோ பெரிய கல். அவர் வயசான, இங்கெல்லாம் செக் பண்ணி பார்த்தாலும் இதை பெரிய ஆப்ரேஷன் பண்ணி கீறி எடுக்கணும்னாங்க. அவர் சொன்னார், உங்களுடைய கல்லை வெடி வச்சு தான் தகர்க்கணும். இவ்வளவு பெரிய கல் வந்து யாருக்குமே இருந்தது கிடையாது கிட்னியில். இவ்வளவு பெரிய கல்லாக இருக்கே, உமக்கு அந்த அவர் மலையாளத்தை சொன்னார், வெடி வச்சு தான் தகர்த்து எடுக்கணும். இருதயம் நம்முடைய எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளவு வசனம் கேட்டாலும் முளைக்கிறது முளைக்கு, ஆனா வேறு கொள்ள முடியலையே, வேறு கொள்ள முடியலையே. வசனம் வேறு கொள்ள முடியலையே. வசனத்தை நம்மளை இருதயத்தில் தொடும்போது அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க முடியலையே. ஈகோ வந்துருது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது இரண்டாம் கேட்டகரி. மூணாவது கேட்டகரி எதுனா, முள்ளுகள் உள்ள இடத்துல உள்ள விதை. இந்த முள்ளுகள் உள்ள இடம் எப்படின்னா, சபைக்கு வருவாங்க, பாஸ்டர் ஐயா ஒரு காய்ச்சல், என் பிள்ளைக்கு ஒரு வியாதி, ஒரு பலவீனம், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அடுத்தது என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், என் பிள்ளைக்கு பேறுகாலம் நடக்கணும். அதுக்காக இந்த கூட்டங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணி இவங்க அந்த ஆசீர்வாதம் பெற்று கொஞ்ச நாள் ஆன உடனே முள்ளுகளுக்குள்ள இருக்கிறது போல வளர்ந்து வந்து என்னது நெருக்கிட்டுன்னு எதிர்க்கு முள்ளுகள். உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய காரியங்கள் நெருக்கி போட்டது. ஒன்று 110மாக, ஒன்று 100மாக, ஒன்று 30மாக, ஒன்று 60மாக, ஒன்று 100மாக பலன் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறேன். உலகம் உலகம். நான் உங்கள்கிட்ட ஒரு வசனம் சொன்னேன், நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க, நீதியை தேடுங்க, நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமென். அவரை தேடுங்க. நீ சங்கீதக்காரர் சொல்கிறார் 34:10, பட்டினியா கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. 800 ரூபா வாடகைக்கு கொடுக்க முடியல. ஒரே பையன் எங்கள் வீட்டில் ஒரு கம்பெனியில் நல்ல வேலை பார்த்தேன். 18-20 வருஷங்கள் 20-25 வருஷங்களுக்கு முன்பாக 25 வருஷங்களுக்கு முன்பாக 15,000 ரூபா சம்பளம். ஒரே பையனா ஊழியத்துக்கு வந்து 5 ரூபாய்க்கு, நான் சொல்கிற காரியம் 5 ரூபாய்க்கு தேங்காய் பட்டணத்தில் அந்த ஐயா மரிச்சு போனாங்க. ஒரு ராத்திரி 10 மணியிலிருந்து 5 மணி வேற பாட்டு ஆராதனை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். எத்தனை ரூபாய்க்கு? 5 ரூபா காணிக்கைக்காக. வேலையை விட்டுட்டேன். 2 பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள். வீடு 800 ரூபாய்க்கு வாடகை கொடுக்க முடியாது, சபை கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது கூப்பிட்டா ஊழியத்துக்கு போவேன். இங்க இருந்து 3 வேற, திருவந்தரம் வேற, எல்லா இடமும் ஆண்டவர் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு எங்க பையன் 80,000 ரூபா கொடுத்து வாடகை இருக்கான். நான் அதை சாட்சியாக ஒரு நாள் சொன்ன உடனே அவன் எனக்கு ஃபோன் பண்ணான். என்னுடைய வீட்டு வாடகை மட்டும் 80,000 ரூபாப்பா. சொந்தமாக இந்த நாட்டில் ஒரு வீடு வாங்கிடணும், ஜெபம் பண்ணுங்க. பல நாடுகளில் உள்ள வாலிப தம்பிமார் சேர்ந்து 21 நாள் அவங்க ஜெபம் பண்ணி கொண்டு, இன்னைக்கு கடைசி நாள் 21வது நாள், அவருடைய ஜெபம் முடிகிற நாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்கு சொல்லுகிறேன்? தெய்வத்தை தேடுகிறவன் தரித்திரனாய் போனதில்லை. இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுமானேன், நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துணிக்காக இறந்து திரிவதில்லை என்று என்னுடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு நாள் அது விருதாவாக போகிறது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. ஒன்று நின்று இந்த இடத்துல தேவ சமூகத்தில் சொல்றேன், நீங்க 100 அறுவடை செய்கிற காலம் வந்துட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 100 அறுவடை செய்கிற காலம் இந்த 6வது மாதம், ஜூலை மாதம் 15ஆம் தேதி. ஆமென். 8:30 மணி வேளையில் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் உங்களுக்கு, உங்களுடைய ஊழியத்திற்கு சொல்லுகிறார். ஆமென். 100 கர்த்தர், ஆமென், ஆத்துமாக்களையும் பொருளாதாரத்திலையும், ஆமென், நீங்கள் விரும்புகிற காரியத்திலும் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். உலகம் நம்மளை நெருக்குது. உலகத்தினுடைய காரியங்கள் நம்மளை நெருக்கி கொண்டு இருக்கிறது. சரிதானா? உலகம் நம்மளை நெருக்குது. இந்த உலகம் நம்மளை நெருக்கி கொண்டே இருக்கும். கஷ்டத்தை கொண்டு வரும், பலவீனத்தை கொண்டு வரும், பாடுகளை கொண்டு வரும். வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா இந்த மரணத்தை கூட பயப்பட மாட்டான். வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா மரணம் நெருங்கி வந்தாலும் என்ன செய்ய மாட்டான்? பயப்படவே மாட்டான். சார், நான் சொல்றேன், அடுத்த நிமிஷம் என் ஜீவன் போனா அப்பாவினுடைய மடியில படுத்திருப்போங்கிற எண்ணம் வந்துடும், மரணம் ஓடிடும். அல்லேலூயா. மரணத்தை ஜெயிக்கிறதுக்காக வழி சொல்றேன். மரணம் அடுத்த நிமிஷம் வந்தாலும், இப்ப என் சரீரத்தை விட்டு மரணம் ஆமே வந்து இந்த ஆவி பிரிந்தால், ஆமேன், நான் எங்க இருப்பேன்னா அப்பாவினுடைய மடியில இருப்பேன். எங்க அப்பாவினுடைய மடியில இருப்பேன். மரணம் பார்த்து சொல்லும், கூட கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் உபத்திரவத்தை அனுபவி. அல்லேலூயா. இப்போ வழி அருகே உள்ள விதையை பார்த்தோம், கற்பாறையில் உள்ள விதையை பார்த்தோம், முள்ளுகள் உள்ள விதையை பார்த்தோம். ஒரு விதை எங்க விழுந்துன்னு எழுதிருக்கு. வாசிங்க பாஸ்டர் அந்த வசனத்தை. ஐயா, சில விதை இப்ப இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை இருக்கலாம். இதைத்தான் நீங்க கவனமா கேட்கணும். நல்ல நிலத்தில் விழுந்த விதை அது முளைக்கும். இது பாருங்க அம்மா, கொஞ்சம் பாட்டிக்கங்க. இது வேற விழுந்தது முளைச்சிருக்கும், முளைக்கும், முளைக்காதுன்னு இல்லை. இப்ப நல்ல நிலத்தில் விழுந்த விதை முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி அம்மா நின்னுங்க.
பிரசங்கம் பண்றதை விதைக்கிற காது உள்ளவன் கேட்க கடவன். ஆமென். நீங்க பாஸ்டரா இருக்கலாம் அல்லது விசுவாசியா இருக்கலாம், காது உள்ளவன் கேட்க கடவன். தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். இப்போ வாட்ஸ்அப்பில் ஒன்று ஒரு சபைக்கு திறந்த பைபிள் சபைன்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. அந்த சபைக்கு பேர் திறந்த பைபிள் சபை. அதுக்கு ஒரு ஆள் கமாண்டு போட்டிருக்காரு, பைபிள் மூடின சபை எங்கே இருக்கு நீ? அப்படி சபையில் பேரெல்லாம் பல பல பேரெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விதை 100 பலன் கொடுக்கும். அது என்ன செய்யுதுன்னு பாருங்க. அந்த விதை என்ன செய்யுதுன்னு பாருங்க. காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு சொல்லு. கேட்டார்கள். தேவனுடைய ராஜ்யங்களின் ரகசியத்தை அறியும்படி பதினெட்டாம் வசனம் படிங்கம்மா. 18ஆம் வசனம். ஆதலால் நீங்கள். ஆமென். இப்ப கேளுங்க, இனிதான் பிரசங்கத்துக்கே வாரையா. கேட்கிற விதத்தை குறித்து. என்ன விதத்தை குறித்து? கேட்கிற விதம். பைபிள்ல சொல்லுது கேட்கிற விதத்தை குறித்து. ஒரு விதை இருக்கு, நம்ம கேட்கிறதுல ஒரு விதை இருக்கு, சரிதானா? பேசுறதுல ஒரு விதை இருக்கு, பாடுறதுல ஒரு விதை இருக்கு, நெல்ல தூவுகிறதுல ஒரு விதை இருக்கு. அருமையா சொல்லுகிறார். அந்த வார்த்தையை திரும்பவும் படிங்கம்மா. ஆதலால் கேட்கிற விதையை குறித்து கவனியுங்கள். போதும். நீங்க அத கவனமா கேட்கிற விதத்தை குறித்து, வசனத்தை கேட்கிற விதத்தை குறித்து, பிரசங்கிக்கிற வார்த்தையை கேட்கிற விதத்தை குறித்து தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், 100 பலன் கொடுப்ப. அல்லேலூயா. நீ கேட்கணும். கேட்கிற விதை இருக்கு. ஏதோ ஒன்று பிரசங்கம் பண்ணாங்க, கூப்பிட்டாங்க, வந்தோம்னு இல்லை. கேட்கிறதற்கு ஒரு விதை இருக்குதுயா. அந்த விதத்தின்படி கேட்டா தான் 100 ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு விதை இருக்கலாம். இதனுடைய இந்த வசனத்தினுடைய அந்த இதை படிச்சிங்கன்னா அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்கிறாரு பாருங்க. 12ஆம் வசனம் படிங்கம்மா. 11, 12 படிங்க. அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். பாருங்க, வசனத்தை கேட்கணும். இதனுடைய ஓமையினுடைய பவுண்டேஷன் என்னதுன்னா கேட்கணும். தேவனுடைய வசனத்தை கேட்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போது மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? மன்னா. மன்னா எபிரேய பாஷையில் மன்னா. தமிழ் மொழிபெயர்ப்பில் அது என்ன? புரியுதா உங்களுக்கு? தமிழ் மொழி எபிரேய பாஷையில் மன்னா, தமிழ் மொழிபெயர்ப்பில் அது என்ன அப்படின்னா, நீங்க படிக்கிற இந்த வேத வசனத்தை கேட்கணும். இது என்ன? இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த வசனம் எதை சொல்லுது? அதுக்கு பேர் தான் மன்னா. வசனம் என்கிற மன்னா. நம்ம வசனத்தை அப்படியே படிச்சுட்டே போயிரும். அப்படி தொடர்ந்து ஒரு அதிகாரம், அப்படி 2 அதிகாரம் காலையில் எழும்பி படிக்கிறோம். மன்னாவுக்கு அர்த்தம் அது என்ன? அது என்ன சொல்லுது? இந்த வசனம் சொல்லுது. 91ஆம் சங்கீதத்தில் உன்னதமானவருடைய
அந்த வசனம் சொல்லுது, மன்னா சொல்லுது, வசனம் சொல்லுது. அது என்ன சொல்லுது? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடன் தங்குவான். அப்படி நம்ம படிக்கிறது இல்லை, அதை தியானிப்பதில்லை, அதை யோசிப்பதில்லை. இந்த நூறத்தரையான ஆசீர்வாதம் 12ஆம் வசனத்தில் சொல்லுது. வசனத்தை கேட்கணும். வசனத்தை முதல் சொல்லி இருக்குது, காது உள்ளவன் மற்றவன் யாரும் கேட்காண்டான். வசனத்தை கேட்கிறதுக்கு அல்லேலூயா, காது உள்ளவன் கேட்க கடவன். வசனத்தை கேட்கணும். நீங்க அதுக்கு கீழே படிச்சுட்டு வந்தாலும் கேட்கணும் கேட்கணும், ஆமா கேட்கணும் தான் எழுதிருக்கும். படிங்க. பாருங்க, இங்க வருது கேட்கும்படி. இந்த முதல் நாள் கூட்டத்தில் வந்திருக்கிற அருமையான சகோதரர்களே, அருமையான அம்மாமாரே, சகோதரமாரே, தம்பிமாரே, கேட்கணும். வசனம் இங்க விதைக்கப்படுது. தேவனுடைய வார்த்தை இந்த காலையில் விதைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முதல் நாள் சாயங்காலத்தில் இந்த வசனம் கேட்க விதைக்கப்படுகிறது. நீ கேட்டனா, நீ இதன்படி நடப்பனா, 100 கர்த்தர் பலன் தருவார். அல்லேலூயா. ஏதோ ஒரு கூட்டம் வச்சிருக்குது, அதனால வந்தோம்னா அது நடக்காது. நான் பிரசங்கம் பண்றது ஏதோ வந்தோம்னு போன நடக்காது. வசனத்தினுடைய பவுண்டேஷன் சொல்லுகிறேன், கேட்கணும். அடுத்தது நீங்க படிச்சீங்கன்னா 14ஆம் வசனம், உள்ளுள்ள இடங்களில் பாருங்க வசனத்தை. இப்ப நீங்க எல்லா ஓமையிலும் ஒவ்வொன்றிலும் பார்த்தீங்கன்னா கேட்கணும் கேட்கணும். கேட்காம விதைச்சிடப்படாது, கேட்காம ஒண்ணு செய்யப்படாது. வசனத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். அது நம்மளை விட பெரிய ஆள் பிரசங்கம் பண்ணலாம், நம்மளை விட சின்ன பிள்ளைகள் பேசலாம். ஆமாம், டிவியில் பேசிட்டு ஆமாம் சில ஆட்கள் அப்படியே டிவியில் வசனம் ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், வசனத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வசனம் நமக்கு ஜீவனை உண்டாக்கும். வசனம் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும். வசனம் ஆமே பெரிய காரியங்களை செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் தான் நம்மளை நடத்தணும். நம்மளை நடத்துறது வேற விதத்தில் இல்லைங்க. இதுவரை எத்தனையோ பாடுகளையும் எத்தனையோ கஷ்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிச்சாச்சு. இந்த மாலை வேளை கூட்டம் இந்த 15ஆம் தேதி மாலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், 100 பலன் கொடுப்பீங்க. அல்லேலூயா. என்ன செய்யணும்? கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்கணும். வசனத்தை நேற்றுக்கம்பத்தோறும் அல்லது பைபிள் ஸ்டடியில் இந்த கூட்டங்களுக்கு வரணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? அது பாஸ்டர் ஐயா நேற்றுக்கம்ப வாரேன், இடைப்பட்ட நாளில் ஒரு 7 மணிலேருந்து 10:30 மணி வேலை என் டிவியில் கரண்ட் போய் நான் அதை இப்போ விசில எந்திரிச்சு விசில் அடிங்களாம். 3 மணிக்கு எங்க வீட்டில் போன எதை தூக்கிட்டு போயிடுவோம்? பீரோவை தூக்கிட்டு போயிட்டானா?
பீரோவை தூக்கிட்டு போடுற அளவுக்கு சீரியல் ஓடிட்டே இருந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பயங்கர சில வீட்டில எல்லாம் பயங்கர பிரச்சனை. அவன் அடிக்க போறது மாதிரி இருக்கும், சீரியலை முடிச்சிருவான். அவனுக்கு தெரியும் நாளைக்கு அப்பந்தான் இந்த அம்மா அந்த டைமுக்கு வரும். நீ அப்படிதானா? கரெக்டாக போயிருப்போம். சபைக்கு வந்து பாருங்க, 10 மணிக்கு ஆராதனை, சரி போகலாம். அவர் ஒரு 3 பாட்டு படிக்கட்டு பார்த்தா ஐயா படிக்கட்டுன்ட்டு வருவோம். 10:30க்கு வருவோம். ஆனால் நம்ம மணியை பார்க்குறது அவர் 11:30க்கு 12க்கு முடிக்காருன்னா அந்த டைமை பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்படி நூறத்தனையான ஆசீர்வாதம் வரும்? நீங்கள் அல்லேலூயா சொல்கிறதுல எனக்கு தெரிஞ்சுப்போம். பிரசங்கத்தை முடிங்க. நீ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தெரியுங்களா, 56 வயசாகுது. ஊழியங்களுக்கு எவ்வளோ இடம் போயிருப்பேன். அல்லேலூயா. உங்களை தயவு கூர்ந்து கேட்குறேன், நீங்கள் 100 பலன் கொடுக்கணும். அல்லேலூயா. வார்த்தைகளை வசனத்தை இந்த இடத்திலிருந்து விதைக்கப்படும் போது உங்கள் நிலம் அதை விளைவிக்கிற நிலமாய் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அமெரிக்காவிலெல்லாம் பிரசங்கம் பண்ணினா எழும்பி நின்று கை தட்டுவாங்களாம். கூட்டத்தின் நடுவில் அமெரிக்கா வெளிநாடுகளெல்லாம் பிரசங்கம் பண்ணினா அப்படி அந்த பிரசங்கத்தினுடைய வார்த்தை ஒரு மனுஷனை தொட்டுட்டுன்னா அவன் எழும்பி நின்று கை தட்டுவானான். அப்போ அந்த பிரசங்கம் பண்ணின ஆளு முடிச்சுக்கிட்டு இப்படி சொன்னாராம், ஐயா எனக்கு ரொம்ப டிஸ்டர்பண்டாக இருக்கு. அந்த ஆள் சில நேரத்தில் எழும்பி ஓவராக கை தட்டுறது எனக்கு டெஸ்டமெண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னாராம், பிரசங்கியாருக்கு சொன்னதை கூப்பிட்டு ஆள் சொன்னாரா, ஐயா இந்த நாட்டினுடைய வழக்கம், நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தை அவங்கள டச் பண்ணிட்டுனா இது ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி எழும்பி நின்று கரத்தை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துறதையானாராம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கற்பாறைய போல இருக்கக்கூடாது. முளைக்கத்தான் செய்யும், பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். பிரயோஜனம் இல்லாம என்னத்துக்கு? பிரயோஜனத்தோடு இருக்கணும் இல்ல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் எப்பவும் நினைப்பேன், ஒரு இந்த கிராமத்தில் இதில் ஒரு குறைஞ்சா ஒரு 100 பேர் நெருக்கி இருக்கலாம்னு வைங்க. இந்த 100 பேரையும் ஆண்டவர் வரும்போது சரியில்லைன்னு வைங்களாம். ஒரு 10 பேர் இருந்தாங்க, உண்மையாக இருந்து எக்கால சத்தம் கேட்கும்போது மறுரூபமாக்கப்பட்ட போது, ஐயா SS ராஜன் அவங்க அம்மா கூட அப்படியே ஆண்டோடைய வருகைக்கு போனால் எப்படி இருக்கும் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே பாருங்க. ஆமென். இப்போ எல்லாம் சபைகளில் ஆளை கூட்டணும், ஆட்கள் நிறைய வரணும். தோத்திரம் சொல்லுங்க. 100 பேர் என் சபையில் இருந்தான். சபையை கட்டும்போது பிரசங்கம் பண்ண 8 பேர் இருந்தான். எத்தனை பேர் இருந்தான்? 8 பேர். எங்கள் அப்பா கூடி பிறந்தது 5 ஆம்பளை. அப்போ 5 ஆம்பளை, எங்கள் அம்மா இல்லை, 4 பேருடைய மனைவி, 4 பேருடைய பிள்ளைகள். அப்படி இவங்க மற்ற மக்கள் எல்லாம் வந்தால் அப்படி இரவு நேரம் கூட்டம் நடத்தினா அப்படி இருப்பாங்க. வெளியில் உள்ள சபையெல்லாம் வந்து அப்படி 100, 200, 150, 200 ஆட்கள் வந்துட்டு இருந்தாங்க. சபையை கட்ட ஆரம்பித்தேன். சண்டை வந்து கோர்ட்டில் கேஸு வந்து எல்லாரும் போயிட்டாங்க. நான் ஒரு 100 பேருக்கு பிரசங்கம் பண்ண ஆள் ஒரு 8 பேருக்கு பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கு? அந்த பாஸ்டருக்கு மனநிலைமை எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்காதா? அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ மன நிறைவோடு வெளி கூட்டத்தில் எப்படி பிரசங்கம் பண்ணுவனோ அதை விட மேலா பரிசுத்த ஆவியானவரால் பிரசங்கம் பண்ணுறேன். இன்றைக்கு நேற்றுக்கு எங்கள் சபையில் இருக்க இடமில்லாமல் கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. வருவாங்க. 100 பரியாசம் பண்ணினவன், ஏளனம் பண்ணினவன், ஆமென், என்னைக்கு நம்மளை மறிக்க மாட்டான் என்று ஏக்கத்தோடு இருந்தவன் இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ண வருவான். இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ண வருவான். எவன் நமக்கு ஆகாது என்று சொன்னீங்களோ அவன் கையினால உங்களுக்கு தசமபாகம் வரும். அவன் இந்த சபைக்கு தூணாயிருப்பான். எழுதி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. திருச்செந்தூர் ஒரு பக்கத்துல ஒரு பாஸ்டர் மரிச்சு போனார். 10 வருஷத்துக்கு முன்பாக இதே மாதிரி ஒரு கூட்டத்துக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. ஒரு ஓர செட்டுமா
புருஷன் இறந்து போட்டான், 2 சின்ன பிள்ளைகள். அந்த அம்மாவுக்கு ஊழியம் செய்ய தெரியாது, ஊழியம் செய்ய தெரியாது. என்னை அழைச்சாங்க 10 வருஷத்துக்கு முன்னால. ஓலை செட்டு கதவு, ஓலை கதவுமா. 3வது நாள், முதல் நாள் 7 பேர், 2வது நாள் 15 பேர், 3வது நாள் ஒரு 32 பேர் வந்திருப்பாங்க. தெரியுமா? அந்த அம்மா சொல்லிச்சு, இருக்க வீடு கிடையாது, இந்த இடத்த ஒரு அம்மா முத்தத்தில் செட்டு போட்டு கூட்டம் நடத்துறேன். கடைசி நாள் பிரசங்கம் பண்ணிட்டு ஆறாவதுல சொன்னேன், இடம் இல்லாமல் இருக்கு. நீ அந்த கூட்டத்தில் வந்த ஒரு ஆள் அதே ரோட்டு சைடில் ஒரு தோட்டம் வச்சிருக்கிறார். 15 சென்ட் இடத்த கூட்டம் முடிஞ்ச அந்த அம்மா பேரை எழுதி கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னாரு, 15 சென்ட் இடத்தை இந்த ஊழியத்திற்காக எழுதி கொடுக்கிறேன் பாஸ்டர். அந்த அம்மா பத்திர செலவுக்கு மட்டும் ரூபா பார்க்க சொல்லுங்கன்னாரு. அந்த குடும்பமும் வாழுது, சபையும் வாழுது. அல்லேலூயா. எந்த குடும்பமும் வாழுது? இடம் கொடுத்தார்ல ஐயா, அந்த குடும்பமும் வாழுது, அந்த குடும்பம் வாழுது, சபையும் அந்த குடும்பம் வாழுது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இடையிடையே ஃபோன் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பல ஊழியங்கள் உங்களுக்கு தெரியுமா? நெல்லியார் கோணத்தில் பாஸ்டர் நெல்சன்ங்கிற ஒரு பாஸ்டர் உண்டு, அவர் இறந்து போயிட்டார். அவங்க தான் இப்போ நான் ஒரு மீட்டிங் நடத்திட்டு வரேன். முதல் செவ்வாய்க்கிழமை ஒரு 30 ஊழியக்காரர்கள் என்னுடைய சபையில் வந்து நாங்கள் மீட்டிங் நடத்துகிறோம். அந்த அக்கா, அந்த சகோதரியை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தேன். பிரசங்கம் பண்ண தெரியாது. சபை கட்டும்போது நான் கூட இருந்தேன். எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்தேன். ஆனால் திடீர்னு அண்ணன் மரித்து போனாங்க. மரித்து முடிஞ்சு ஒரு 16 நாள் ஒரு ஸ்தோத்திர கூட்டம் அவங்க வீட்டில் வச்சு நடத்தினாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் உங்கள் பையனை ஊழியத்துக்கு அழைக்கிறார். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு BE முடிச்சுட்டு இருந்தான். நீ வெளிநாட்டுக்கு போக வேண்ட, நீ கர்த்தருடைய ஊழியம் செய்வண்ணை. 1 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு கர்த்தருக்கண்டு மகனும் அந்த அம்மாவும் ஊழியம் செய்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கு 3 நாள் கன்வென்ஷன் வச்சுருந்தாங்க. பேசிட்டு வந்து அடுத்த மீட்டிங் வரும்போது நீ கார் எடுப்பண்ணி. கடந்த மாதம் ஒரு மீட்டிங் எனக்கு ஸ்பெஷலாக வச்சுட்டு கூப்பிட்டுட்டு காரை பிரதிஷ்டை 15 லட்சம் ரூபாயில் ஒரு கார் எடுத்து வெளிநாட்டுக்கு போனாலும் கூட நீ சம்பாத்தியம் பண்ணியிருக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். புழுதியில் இருந்து தூக்கி குப்பையில் இருந்து உயர்த்துவார்.